ஹாய் ஹலோ இந்த வீடியோ யூடியூப் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஃபோட்டோ வச்சு எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்மளோட இன்ஸ்டாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவுக்கு தம்ப்நெயில் வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நம்ம கேன்வாஷில் யூடியூப்புக்கு தான் தம்ப்நெயில் செட் பண்ணுறோம். அதனால 16:9 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கிராப் பண்ண தேவையில்லை. அதையும் நீங்கள் வேணும்னா எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ பண்ணிக்கலாம். அப்புறம் கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் அவுட்டில் போயிட்டு நம்மளோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாகவும் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரஷ்ஷில் எடுத்து நம்ம மேனுவலாக கையில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ்வளோ எரேஸ் ஆகுதுன்னு. மேனுவலாக எரேஸ் கொடுத்து நான் பண்ணிக்கிறேன். நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோவுக்கு வெள்ளை கலரில் அவுட்லைன் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் நம்மளோட ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை எங்கே வைக்கணுமோ ஜூம் பண்ணமாக பண்ணிக்கலாம். இப்படி வேணால் வச்சுக்கலாம். நமக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா கலர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கிரேடியன்ட் கலர் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் அவுட் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் கேலரிலேருந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளோட தம்ப்நெயிலுக்கு மாதிரி டெக்ஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதில் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் கீபேடில் தமிழில் இருந்தால் தமிழ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா கலரு, ஃபாண்ட்டு, ஆன்லைனு எல்லாமே இருக்கும். கீழே இந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் கலர், பார்டர் கலர், அப்புறம் லேபிள் கலர், ஷேடோ, ஆப்ஷன், மெசேஜ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு லேபிள் வேணும்னா வச்சுக்கோங்க. அந்த லேபிள் கலரும் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லேபிளை நன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்டர் கலர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு வெளியே இருந்து ஃபாண்ட்டு வேணும்னா இம்போர்ட் பண்ணணும்னா அதை நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு. நம்மளோட டெக்ஸ்ட்டை அலைன் கூட பண்ணிக்கலாம். லெஃப்ட் அலைன், சென்ட்ரல் அலைன், ரைட் அலைன் மூணுமே இருக்குது. நம்மளோட டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் இடையில இருக்க கேப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எங்கே வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா, அதாவது இமோஜில் வந்து சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி வைக்கணும்னா தம்ப்நெயிலில் ஸ்டிக்கர்ஸில் போய்க்கணும். ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி அந்த எமோஜி சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸும் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ எமோஜி வேணுமோ வச்சுக்கலாம். வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு எமோஜி இருக்கும்ல, அந்த எமோஜியை வந்து இதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து ஒன் ஃபோட்டோ மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். நிறைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் வேறு ட்ரிக்கு சொல்கிறேன். இதுலேயே நம்ம பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.